தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஒரு மாதத்தை கடந்தும் நீடித்து வருவதால் பானிபூரி கடை முதல் பெரிய உணவகம் வரை பாதிப்பை சந்தித்து வருகிறது. இதேபோல சிஎன்ஜி தட்டுப்பாட்டால் ஆட்டோ ஓட்டுநர்களும் தள்ளாடி வருகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு மாதத்திற்கு மேலாக நிலவி வரும் போர் பதற்றம் உலகளவில் எரிவாயு விநியோகத்தை கடுமையாக பாதித்துள்ளது. சொல்லப்போனால் ஹார்மூஸ் நீரிணையில் ஏற்பட்ட பிரச்சனை ஹோம் ஃபுட்ஸ் வரை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு குக்கிராமம் வரை வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு நெருக்கடியை கொடுத்து வருகிறது. குறிப்பாக கோவை மாவட்டத்தில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சிறு வியாபாரிகள் பரிதவித்து வருகின்றனர். கோவையில் மட்டும் ஆயிரக்கணக்கான சிறு கடைகள், உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. கூடுதல் விலைக்கு சிலிண்டர் வாங்கி உணவகத்தை திறந்தால் 3000 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக முக்கடத்தில் பல வியாபாரிகள் கடைகளை மூடிவிட்டனர். அதுபோக கடையை கேஸ் இல்லாம நடத்தி பாத்திரம் கழுவுறவங்களுக்கு, சமையல் பண்றவங்களுக்கு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் போறவங்களுக்கெல்லாம் நான் வச்சு நிர்வாகம் ஒரு நாளைக்கு 3000 எனக்கு நஷ்டமாகுது. அதுக்கு கடையை பூட்டிட்டு வருமானம் இல்லாதவங்க கூட நான் 150 ரூபா 200 ரூபாய் குடும்பத்தை ஆடிட்டு போயிட்டு இருக்கேன். சிலிண்டர் கிடைக்காத காரணத்தால் சிறிய மற்றும் நடுத்தர உணவகங்கள் குறிப்பிட்ட உணவுகளை மெனுவிலிருந்து நீக்கி உள்ளனர். கேஸ் சரியான முறையில் கிடைக்காத காரணத்தினால பல்வேறு ஐட்டங்களை நாங்க ஹோட்டல் நாங்க நிறுத்திட்டோம், ஸ்டாப் பண்ணிட்டோம் சார். ஆம்லெட்லாம் பார்த்து ரொம்ப நாள் கேஸ்ல எடுக்கக்கூடிய மேக்சிமம் பொருட்களை கட்டுப்படுத்திட்டோம். வண்டி பிரியாணி, பரோட்டா மட்டும்தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. சமையல் எரிவாயுவை போலவே தற்போது சிஎன்ஜி தட்டுப்பாடும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் தலைவலியாக மாறி உள்ளது. என்ன பண்றது, பெட்ரோல் அடிச்சு நம்ம ஓட்டினோம்னா நம்ம கால் டாக்ஸில ஒன்றும் மீதி பண்ண முடியாது. என்ன பண்றது சரியா தெரியல. அதுக்கு ஏதோ நடவடிக்கை எடுத்தாங்க பரவாயில்லை. தலைநகர் சென்னையிலும் ஆட்டோக்கள், டாக்ஸிகளில் எரிவாயு நிரப்ப சிஎன்ஜி நிலையங்களில் 2 முதல் 3 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. $500 3 கிலோ 4 கிலோ கேஸ் தான் வரும். அதை ஓட்டி நாங்கள் குடும்பத்தை நேரம் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு அரிசி வாங்கினாலே 1 கிலோ அரிசி வாங்கினாலே 7 ரூபா 8 ரூபா எல்லாமே விலைவாசி இருக்கு. எங்களுக்கு ஏற்ற முடியாது. கஸ்டமர் கிட்ட ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன், நான் இதுக்கு கொடுக்கணும். கேஸ் ஏன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்கறாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கியூ நிற்கிறதா இருக்குது. நாங்கள் வாடகை வண்டி ஓட்டுறோம். 4 ஹவர் 5 ஹவர் ஆஃபீஸ் டைமில் சம்பாதிக்காம இங்கே கியூ நின்றாக்கா வருமானம் இதிலே போயிடுது. இதுவரை இல்லாத வகையில் எரிபொருள் தட்டுப்பாடு மக்களின் அன்றாட வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது.